தேசிய வணக்கம். மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். தற்பொழுது சனிப்பெயர்ச்சி பலன்கள். இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் நம்ம பார்க்கும்போது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி இருக்கின்றார். தற்பொழுது என்ன ராசிக்கு என்ன விதமான பலன்கள் வழங்குகின்றார் அப்படிங்கிறத பத்தி நம்மிடையே ரேவதி சங்கர் அவர்கள், அஸ்ட்ரோ ரேவதி சங்கர் அவர்கள் நம்மிடையே பகிர வருகின்றார்கள். அவர்கள் என்ன ராசிக்கு பேசுறாங்க அப்படிங்கிறத பத்தி கேட்போம். மேடம், சனிப்பெயர்ச்சி பலன்கள் நீங்க எந்த ராசிக்கு வந்து விளக்கம் சொல்ல வர்றீங்க? நான் நீதி அரசருடைய அவருடைய பாவகத்தை தொட்டுவே பேசலான் இருக்கேன் மேடம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் வணக்கமுங்க. ஹாப்பி நியூ இயர், தமிழ் புத்தாண்டு பிளஸ் சனி பயிற்சிக்கு வந்து மகர ராசிக்காரங்களுக்கு செம விடுதலை, நற்செய்தியோட ஆரம்பிக்கலாம். மகர ராசியினுடைய பலன்களை வந்து நம்மிடையே பகிர வருகின்றார். மகர ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி நன்மையை தருமா, ஏற்றங்களை கொடுக்குமா, ஏழரை சனி காலகட்டத்தில இருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைத்து விட்டதா அப்படிங்கிறத பத்தி நமது அஸ்ட்ரோ ரேவதி சங்கர் அவர்கள் வந்து நம்மிடையே பகிர்கின்றார். மேடம், நீங்க சொல்லுங்க. வணக்கமுங்க. நான் வந்து நீதி அரசருடைய அவரோட பாவகத்தை தொட்டே பேசலான் இருக்கேங்க. சனி பகவானுடைய பாவகமான அந்த இடத்துக்குடியான மகர ராசியை பத்தி பேசலானுங்க. காலபுருஷ தத்துவத்துல இது வந்து 10ஆம் அதிபதி கூடிய வீடாக வருது. மகர ராசி மகர நட்சத்திரத்துல பிறந்தவங்க பெரியவர்கள் இடத்துல ரொம்ப மரியாதையாகவும் கடவுள் இடத்துல ரொம்ப பக்தி உடையதாகவும் இருப்பாங்க. எந்த இடத்துல கொண்டு போய் விட்டீங்கன்னாலும் அந்த இடத்துல இருந்து சாமர்த்தியமா பேசி தப்பிக்கிறதுல மகர ராசிக்காரங்க ரொம்ப திறமைசாலிங்க. என்னன்னா வாழ்க்கை வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சரியா அமையறது வந்து நம்ம தாக்கு பிடிச்சிக்கணும். கிடைச்ச வாழ்க்கையை விட்டுறக்கூடாது. சில முன் கோபத்தினாலவோ சில எதிர்பார்ப்புகள் கிடைக்காததுனாலவோ கிடைச்ச வாழ்க்கையை விட்டுருக்க கூடாது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகணுங்க. தொழில் வந்து பாத்தீங்கன்னா இவங்க நல்ல விதமா தாத்தா அப்பா இந்த ஜெனரேஷனா தலைமுறையா ஏதாவது தொழில் வந்தது அப்படின்னா அதுல வந்து இவங்க வந்து சக்சஸ் ஆவாங்க. இந்த ராசி வந்து நில ராசிங்கிறதுனால மகர ராசிக்காரங்க கண்டிப்பா எதானா ஒரு வீடு இல்ல நிலம் ஏதாவது வச்சிருப்பாங்க. 1 சென்ட் நிலமாவது கண்டிப்பா இவங்களுக்கு இருக்குதுங்க. ஒண்ணு தன்னோட முயற்சியில வாங்கணுமுங்க. அப்படி இல்லை அப்படின்னா பெரியவங்களோட சொத்து வந்து கிடைச்சிருக்கணும். கிடைக்காத பட்சத்துல அவங்களுடைய வயதுக்கு தகுந்த போல ஃபியூச்சர்ல கிடைக்குங்க. வேற என்னன்னா விவசாயிங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து நல்லா இருக்கும்னு அன்னமிட்ட கையும் விதையிட்ட கையும் என்னைக்கு ஏமாந்து போகாது, நல்ல விதமா இருக்கும். மகரத்தார் வந்து நகரத்தை ஆழ்வாருன்னு சொல்லுவாங்க. மேக்சிமம் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிலம் சம்பந்தப்பட்ட அந்த மீடியேட்டர் வேலை இந்த மாதிரி இருக்கிற தொழில் வந்து இவங்க வந்து செய்யலாமுங்க. காற்று ராசிங்கிறதுனால காலகஸ்திக்கு போயிட்டு வர்றது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நிலம் அமையல, சொந்த வீடு கிடைக்கல அப்படிங்கிறவங்க பஞ்சபூதத்துல நம்மளுக்கு நிலம் சம்பந்தப்பட்ட வந்து ஏகாம்பரேஸ்வரர் கோயிலு அங்க போயிட்டு வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து நிலம் வந்து கிடைக்குங்க. தன்னுடைய லக்னத்துல இருந்து சப்போஸ் 6ஆம் வீட்டுல வந்து சூரியன் செவ்வாய் இவங்கெல்லாம் வந்து சம்பந்தப்பட்டு இருந்தாங்க அப்படின்னா நோய் வந்து மருந்து கொடுத்தா தீருமுங்க. இதுவே ராகு வந்து கூட இருக்கிறாரு அப்படின்னா நோயினால மருந்து கிடைச்சு ஆன்மீகத்தினால கடவுள் பக்தியும் இருக்கிற இடத்துல அவங்க வந்து இந்த நோய் வந்து விலகுங்க. அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரியான பலன்கள் வந்து நம்ம பார்க்கலாங்க. இத்தனை காலம் ஓடி வந்தியாச்சு, இப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற காலம், மூச்சு விடலாம். நல்ல தாராளமா பணப்புழக்கம் இருக்கும். கலைஞர்கள் வந்து சான்ஸ் கேட்டிருக்கவங்க ஆடிஷன் போய் வெயிட் பண்றவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மாணவர்கள் இவ்வளோ நாள் படிச்சதை வந்து வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாம்ல தன்னுடைய திறமையை காட்டக்கூடிய நேரம். என்ன நானா இவ்வளவு மார்க் வாங்கினேன்ற அளவுக்கு மாணவர்கள் எல்லாம் நல்லா மார்க் வாங்குவாங்கங்க. நமக்கு வந்து இந்த இதுல வந்துட்டு பிளான் வந்து இத்தனை காலம் நீங்க இருந்ததை விட தன்னோட திறமை யாரு, நான் யாரு, என்னையா நீங்க பேசுறீங்க, இவ்வளவு காலம் நான் வந்து ஒதுங்கி இருந்தேன், இதுக்கு மேல இது என்னோட ஆட்டம் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து மகர ராசிக்காரங்க கண்டிப்பா இந்த இதுல வந்து நல்ல சக்சஸ் கொடுப்பாங்கங்க. வெயிட் பண்ணதுக்கெல்லாம் இது பண்ணலாங்க. அவங்களோட குணம் என்னன்னா பாசம் வச்சா அதிகமான பாசம், கோபப்பட்டா அதிகமான கோபம், ஏமாற்றம் வந்து தாங்க முடியாது. தனக்கு பிடிச்சவங்க எதை கேட்டாலுமே விட்டு கொடுத்து போறதும், தன்னிட இருக்கிற கடைசி இதை கூட இவங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப தயங்க மாட்டாங்கங்க. பிடிச்சவங்களுக்காக இஷ்டப்பட்ட எல்லாத்தையுமே கூட விட்டு கொடுத்து கொடுப்பாங்கங்க.
மகர ராசிக்காரங்களுக்கு இது ரொம்ப நல்ல இதுவா இருக்குது. வாழ்த்துக்கள். எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி. மிக்க மகிழ்ச்சி மேடம். மகர ராசிக்கு மிக அற்புதமான காலகட்டங்களா இருக்கும். இனி தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலமாவும் இருக்கும். நீங்க எல்லா விதத்திலயும் நன்மைகள் அடைய போறீங்க. உங்க வாழ்க்கை இனிமேல் ஏற்றங்களை உருவாக்கி கொடுக்குங்கிறத பற்றி நமது ரேவதி சங்கர் மேடம் சேலம் அவர்கள் மிக அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பினுடைய மாவட்ட தலைவராய் இருந்து சேலம் மாவட்டத்துல நிறைய பெண் நிபுணர்களை நிறைய உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா ஆன்லைன்ல அவர்களுடைய அப்பாயின்மெண்ட் பெற்று நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசோதனை பண்ணிக்கோங்க. உங்க வாழ்க்கையில இன்னும் எப்படியெல்லாம் இருக்கும், இன்னும் என்ன மாதிரியான மாற்றங்களை செய்யலாம் அப்படிங்கிற ஜாதக ரீதியா நீங்க எடுத்துக்கிறது உங்களுக்கு மிக சிறப்பா கொடுக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த விளக்கங்கள் கூறிய மேடம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கங்க மேடம்.